வணக்கம். நாம் இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷலை பார்க்க போகிறது நன்னாரி ஷர்பத். நன்னாரி சர்பத்துன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா வெயிலுக்கு என்ன ஏற்றது அப்படிங்கும்போது லெமன் ஜூஸ் குடிக்கலாம். ஆனால் அதையும் மீறி இப்போ பார்த்திங்கன்னா வெயில் வந்து பெங்களூர்லேயே வந்து 40 நெருங்குது, 40 தாண்டிடுச்சுங்கிறாங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போனால் முதல்ல கேட்குற கேள்வி இன்றைக்கி டிராஃபிக் எப்படி இருந்துச்சுன்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெயில் எவ்வளோ இருந்துச்சுன்னு தான் கேட்குறாங்க. டிராஃபிக் இதையும் தாண்டி இன்றைக்கி வெயில் வந்து நாளுக்கு நாள் சுட்டரிச்சிட்டு இருக்கு. இதனால் நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு. வெயில் சம்மந்தமாக ஏகப்பட்ட வியாதிகள் வந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு வேனில் கட்டி, ஹீட் பபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, மவுத் அல்சர், ஸ்டொமக் பெயின், அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்குரு, இந்த மாதிரி நிறையா உடல் உஷ்ணம் அதிகமாகி நிறையா வியாதிகள் வெயில் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்துட்டுருக்கு. இதுக்கு தீர்வான ஒரே மருந்து, அதை மருந்துன்னு சொல்லலாம், அது தவிர டேஸ்டான சர்பத்துன்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நன்னாரி சர்பத் இல்லை நன்னாரி கான்சென்ட்ரேட், அது செய்ய தேவையான பொருட்கள் மொத்தம் 3 தான். நன்னாரி வேர், வெல்லம், எலுமிச்சம்பழம். இது என்ன அளவுன்னு சொல்கிறேன். இனிஷியலாக நீங்கள் பண்ணும்போது கம்மியான அளவுலேயே பண்ணிக்கலாம். நான் அதுக்காக ஒரு 50 கிராம் நன்னாரி வேரை வாங்கி வச்சுருக்கேன். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. இது 50 கிராம் 60 ரூபா. மேபி ரேட் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. இது ஒரு 50 கிராம் நன்னாரி வேரை வாங்கி அதை நல்லா தண்ணியில் விட்டு கழுவிக்கிங்க. மண் தூசி எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கிங்க. கழுவிட்டு 50 கிராம் நன்னாரி வேருக்கு நான் ஒரு 250 மில்லி தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 1/4 லிட்டர். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் எடுத்துக்கலாம், ஒரு 300 ml எடுத்துக்கலாம். ஸோ அதை நைட்டு நான் ஊற வச்சு காலையில் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். இதனுடைய தண்ணியோட கலரே மாறிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் உடைக்கவோ மிக்சியில் போட்டு அரைக்கவோ வேண்டாம், நீங்கள் அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஊற வைக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வெல்லம். இது ஒரு 200 கிராம். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். சில பேர் சுகர் கூட யூஸ் பண்ணுறாங்க, சர்க்கரை கூட யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ரொம்ப ஹெல்த் ஓரியன்ட் அப்படிங்கிறதுனால வெல்லம் வச்சுருக்கேன். இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு சிட்ரிக் ஆசிட், அதாவது எலுமிச்சம்பழம் ஒரு 1 சின்னதாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எலுமிச்சம்பழம் கலக்கணுங்க கூட அவசியம் இல்லை. அப்படி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 வீக்ஸ் வச்சுக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஊற்றிக்கிறீங்க. இதை நம்ம அப்படியே கொதிக்க வைக்கணும். இது பாதியாக ஆகிற அளவு வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இப்போ நன்னாரி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அது ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளைப்பாக காய்ச்சிடும். ஒரு 200 கிராம் வெள்ளத்தை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும். அந்த தண்ணி பாதியாகிற வரைக்கும் கொதிக்கணும். கம்பி பதம்னு சொல்லக்கூடிய 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் லெமன் இதில் பிழிஞ்சுக்கிடணும். இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டில் எடுத்து ஊற்றுறதுக்கு முன்னாடி, ஒரு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடணும். ஸோ இது நமக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடுச்சு. இது பாதியாக குறைஞ்சிருச்சு. நம்ம வச்ச அளவு விட இது பாதியாக குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டலாம். நமக்கு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற அந்த நன்னாரி சிரப்பை இதில் ஊற்றுறோம். இதை நம்ம எடுத்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம எகைன் கொதிக்க விடணும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இது ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டலாம். ஸோ உங்களுக்கு நேரம் ஆக இந்த இது வந்து கொஞ்சம் திக்காகும். ஃபைனலாக லெமன் ஜூஸை விட்டு ப்ரிசர்வ் பண்ணிடலாம். இந்த விதையை எடுத்துடலாமா? லாஸ்ட்டில் நம்ம ஊற்றும் போது விதையை எடுத்துக்கலாம். விதையை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டோம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சூப்பரான நன்னாரி சர்பத் கான்சென்ட்ரேட் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எப்படி ஜூஸ் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நன்னாரி கான்சென்ட்ரேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி நன்னாரி சர்பத் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை கிளாஸில் பிழிஞ்சு விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு கொட்டையை எடுக்கணுங்கிறவங்க ஸ்டார்டிங்லேயே எடுத்துடலாம். ஸோ கொட்டை கடைசியாக தங்கிடுங்கிறதுனால நான் ஜென்ரலாக அதை எடுக்கிறதில்ல. ஸோ எவ்வளோ உங்களுக்கு புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போது இதில் சர்பத் நன்னாரி சர்பத் கான்சென்ட்ரேட் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. இப்போ இதில்
கோல்டு வாட்டர். அந்த காலத்தில் பானை தண்ணி ஆட் பண்ணாங்க. இப்போ நமக்கு ஃப்ரிட்ஜ் அப்படி வசதி வந்துட்டதுனால நம்ம வந்து கோல்டு வாட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற்றிக்கிறோம். ஸோ பானை தண்ணி தயாரிக்க எப்படிங்கிறத என்னோட நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். கலக்கி விட்டுக்கோங்க. நன்னாரி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எந்த இதை கலக்குறீங்கிற பொறுத்து இதனுடைய கலர் மாறுபடும். சர்க்கரை கலத்திங்கன்னா இதனுடைய கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாம் வெல்லம், அதில் நான் கருப்பு வெல்லம் கலந்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இது டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ கலர் எப்படி இருந்தாலும் டேஸ்ட் ஒன்று தான், ஹெல்த் ஒன்று தான். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த லெமன், அந்த நன்னாரி வேரோட வாசனை, வெட்டி வேறு வாசம் வெடலை புள்ள நேசம் அப்படிங்கிற அந்த பாட்டை நான் கேட்கும்போது வெட்டி வேருக்கு தான் வாசம் அதிகம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நன்னாரி வேறு அப்போவே எனக்கு தெரிஞ்சதுன்னா நன்னாரி வேறு வாசம் அப்படின்னு பாடியிருப்பேன். வெட்டி வேருக்கு தான் வாசம் அதிகம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நன்னாரி சர்பத்து குடிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இதனுடைய வாசனை வந்து அதிகம் தூக்கிடுச்சு. நன்னாரி வேறு வாசம் உங்களையே தூக்கும். இது உடல் உஷ்ணத்தை குறைச்சி உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். அதை இந்த வெயிலில் கஷ்டப்பட்டு எடுக்கிற அந்த கேமரா உமனுக்கு அந்த ஜூஸை கொடுத்து பார்ப்போம்.